வணக்கம். தமிழ்நாடு 2026 அசம்பிளி எலெக்ஷன் ரிசல்ட் இன்றைக்கி வெளியாகிருக்கு. இந்த தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து கட்சிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு சில கட்சிகள் நிறைய சீட் வின் பண்ணியிருக்காங்க, ஒரு சில பேர் சீட் கம்மியாக வின் பண்ணியிருக்காங்க, ஒரு சில பேர் டெபாசிட் கூட இழந்திருக்காங்க. அதை தாண்டி நிறைய இண்டிபெண்டன்ஸ் சுயேட்சைகள் போட்டிகிட்ருக்காங்க. நல்ல எண்ணத்தோடு மக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில் அவங்க போட்டிகிட்ருக்காங்க. அவங்க நிறைய பேர் டெபாசிட் இழந்திருப்பாங்க. அவங்க பேர் யாருன்னு கூட நமக்கு தெரியாமல் போவோம். ஜெயிக்கிறோமா தோக்கிறோமான்றது முக்கியம் இல்லை, மக்களுக்காக களத்தில் நாம் நின்று இருக்கோமா, போட்டிடுறோமா, அந்த ஸ்பிரிட் தான் முக்கியம். அதனால் அனைத்து கட்சிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த தேர்தலில் வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சரி, இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தோன்னா டிவிகே பார்ட்டி லீடிங்கில் இருக்காங்க. 100+ சீட்ஸ் வின் பண்ணிட்டாங்க. ஆனாலும் தனி பெரும்பான்மைக்கான 118 சீட்ஸ் அவங்களுக்கு இல்லை. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி ஆட்சி அமையும்னு கேட்டிருந்தீங்க. ஜெனரலாக கவர்னர் ஹங் அசம்பிளி வரும்போது எந்த ஒரு கட்சி அல்லது கூட்டணி அதிகமாக சீட்ஸ் வின் பண்ணியிருக்காங்களோ அவங்கள ஆட்சி அமைக்கிறதுக்கு அழைப்பாங்க. அந்த அடிப்படையில் டிவிகேவை அழைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் டிவிகே மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும். எப்படி ப்ரூவ் பண்ணலான்னா, மற்ற கட்சிகளோடு சேர்ந்து கொலிஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம். அதிகாரத்தில் பகிர்வு கொடுத்து மினிஸ்டர் சீட் கொடுத்து கொலிஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம். அல்லது இன்னொரு கட்சியினுடைய அவுட் சைட் சப்போர்ட்லேயும் ஆட்சி அமைக்கலாம். ஸோ இதெல்லாம் சாத்தியக்கூறு இருக்குது. ஸோ டிவிகே ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். சரி, நிறைய யங்ஸ்டர்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, சார் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது, ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை தாண்டி இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை நம்ம எப்படி பார்க்குறது, இந்த பாசிட்டிவாக பார்க்குறதா நெகட்டிவாக பார்க்குறதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நல்ல கேள்வி. இதற்கான விளக்கத்தை நான் அந்த வீடியோவில் தரேன். தயவுசெய்து வீடியோவை ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி கொடுத்த நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபுல்லாக லிசன் பண்ண மாட்டீங்க. உங்களில் சில பேர் ஆல்ரெடி ஒரு ஒப்பீனியன் வச்சுட்டு நான் அதை பேசணும்னு நினைக்கிறீங்க. அது என்னுடைய டியூட்டி கிடையாது. நாம் எந்த ஒரு கட்சிக்கு சப்போர்ட்டாகவும் அல்லது எதிர்ப்பாகவும் பேசுகிறதுக்கு வரலை. நாம் அரசியலை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். மக்களுக்கு அந்த கரெக்டான புரிதல் இருக்கணும். மெயினாக யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த அரசியல் புரிதலை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற அடிப்படையில் தான் நான் இந்த டிஸ்கஷன் பண்ணுறேன். ஸோ தயவுசெய்து ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க எனக்கு இந்த ரிசல்ட் ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு பெரிய சர்ப்ரைஸாகவே இல்லை. காரணம் என்னென்னா, 1.25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நிறைய மக்களை நான் சர்வே பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேலே சர்வே பண்ணேன். டிஃப்ரெண்ட் கிளாஸ் குரூப்ஸில் நான் சர்வே பண்ணேன். ரிச், புவர், எஜுகேட்டட், அன்எஜுகேட்டட், அன்ஆர்கனைஸ் செக்டர், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், நிறைய பேரை நான் இன்டர்வியூ பண்ணேன். ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை பண்ணியிருக்கேன், போலீஸ் ஆஃபீஸர்ஸை பண்ணியிருக்கேன், பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 50% நான் இன்டர்வியூ பண்ணவங்க டிவிகேக்கு வாக்களிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதற்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அரசியலை புரிஞ்சுக்கிட்டு ஒரு சாய்ஸ் வேணும், அதனால் வாக்களிக்கிறோம், எங்களுக்கு ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குது, அதனால் வாக்களிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வெறும் சினிமா மோகத்தை வச்சு மட்டுமே வாக்களிப்பேன் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. அதனால் எனக்கு இது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இல்லை. 2 நாள் முன்னாடி நான் ஒரு வீடியோ கூட கொடுத்துருந்தேன். இந்த எலெக்ஷன் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் ஒரு யூனிக் எலெக்ஷன். காரணம் என்னென்னா, மும்முனை போட்டி இருக்குது. ஒரு கான்ஸ்டிடுவன்சியிலும் ஒரு 30 to 35% ஓட்ஸ் வாங்கினாலே வின் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு இது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இல்லை. சரிங்க, இப்போ டிவிக்கே ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதை நம்ம பாசிட்டிவாக பார்க்குறதா நெகட்டிவாக பார்க்குறதா இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல பாசிட்டிவ் சைடை சொல்லிடுறேன், அடுத்து நெகட்டிவ் சைடை சொல்கிறேன். பாசிட்டிவாக நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நிறைய பேர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, அவர் ஒரு கூத்தாடி, சினிமாக்காரர், அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு தவறான புரிதல். நான் அதை ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா இந்தியா ஒரு டெமோக்ரஸியில் யார் வேணுனாலும் அரசியலுக்கு வரலாம். கூத்தாடியாக இருந்தால் வரலாம், தப்பு இல்லை. கூத்தாடு தான் ஒரு ப்ரொஃபஷன் தான். அப்போ விஜய் அரசியலுக்கு வரலாமான்னா வரலாம். ஆனால் எப்படி வரணும் அப்படின்னா, அரசியலை புரிஞ்சுட்டு வரணும். குறைஞ்சபட்சம் ஒரு சித்தாந்த தெளிவு இருக்கணும். மக்களுக்கு வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தோடையும் வெறியோடையும் வரணும். அப்படி வராருன்னா வரலாம். ஒருவேளை அப்படி வரல, சினிமாவில் கெயின் பண்ண பாப்புலாரிட்டி மட்டும் வச்சு வராரு அப்படின்னா அது தவறு. ஸோ இதுதான் நம்முடைய புரிதலாக இருக்குமே தவிர கூத்தாடி வரக்கூடாதுன்னு சொல்கிறது தப்பு. அதை தாண்டி சினிமா அப்படின்றது ஒரு மீடியம், ஒரு பவர்ஃபுல் மீடியம். சினிமாவில் 1000 பிரச்சனை இருக்குது, நானே சொல்கிறேன். ஆனால் அதே சினிமாவை பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல் மீடியம். நீங்கள் ஒரு 4ஆம் கிளாஸ் புக்கை எடுத்து படித்து புரிஞ்சிங்கன்னா கூட நீங்கள் 3ஆம் கிளாஸை முடிச்சிருக்கணும். ஆனால் சுத்தமாகவே படிப்பறிவு இல்லாத ஒரு மனுஷனுக்கு கூட ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்க்கணுன்னா சினிமாவால் முடியும். ஸோ சினிமாவில் இந்த அளவுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸும் இருக்குது. சரி, இப்போ சினிமாவில் ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் இந்த அளவுக்கு சாதிச்சிருக்காரு. கண்டிப்பாக ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போது, நல்லது செய்ய போகிறாரா இல்லையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் புரிதல் நமக்கு இப்படி தான் இருக்கணும். எண்ணம் தான் முக்கியம், தெளிவு முக்கியம், மக்கள் சேவை முக்கியம். அடுத்தது, இப்போ டிவிக்கே இந்த அளவுக்கு சீட்ஸை வின் பண்ணியிருக்காங்க. இதை நான் ஒரு டெமோக்ரஸியில் எப்படி பார்க்குறேன்னா, டெமோக்ராட்டிக் அப்சர்ஜாக பார்க்குறேன். பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்சர்ஜ்னா எழுச்சி.
ஒரு மக்கள் ஆட்சியில் மக்கள் எப்பயுமே சாய்ஸை விரும்புவாங்க. ஒரு சில கட்சிகள் மட்டுமே திருந்தணும் வருது அப்படின்னா அவங்க சாய்ஸ் எதிர்பார்ப்பாங்க. அப்போ இந்த சாய்ஸ் அப்படின்றது டெமோக்ரஸியில் நேச்சுரல், அந்த எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு அரசியல் கட்சிகள் சொல்ல முடியாது. அப்போது அந்த அடிப்படையில் பார்த்தோன்னா தமிழ்நாடு மக்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருந்திருக்கு, சாய்ஸை எதிர்பார்த்துருக்காங்க. அந்த சாய்ஸை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு பிளேயராக விஜய் இன்றைக்கி வந்திருக்கார். இப்போ நீங்கள் பாருங்கள், ஏடிஎம்கே ஒரு 60 சீட்ஸ் கிட்ட வின் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை ஹைபாதட்டிக்கலாக விஜய் வரலனா இந்த சீட்ஸ்லாம் ஏடிஎம்கேக்கு போயிருக்கும். அப்போ இதுவும் நம்ம இந்த சாய்ஸை வச்சு பார்க்கணும். அப்போ இந்த டெமோக்ரஸிக்குள்ளே இந்த டெமோக்ராட்டிக் அப்சர்ஜுக்கு ஒரு ஃபெசிலிட்டேட்டராக விஜய் இருந்திருக்கார். மூன்றாவது, விஜய்க்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிக்கலாம். ஒரு பக்கம் இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து அரசியல் நல்லா புரிஞ்சு சப்போர்ட் பண்ணுவாங்க, இன்னொரு பக்கம் சினிமா மோகத்தில் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ 2 பேருமே நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். ஆனால் எதிர்கட்சிகள் பண்ண தப்பு என்னென்னா எல்லா யங்ஸ்டர்ஸையும், அதாவது எல்லா டிவிக்கே சப்போர்ட் தற்கூரி அப்படின்னு இன்சல்ட் பண்ணிட்டாங்க. இது தவறு. இது டெமோக்ரஸிக்கு ஒரு இன்சல்ட். சினிமா மோகத்தில் யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்கள நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணணும், அவங்களுக்கு தெளிவாக கொடுக்கணும். அப்பயுமே டைரெக்டாக தற்கூரின்னு சொல்லக்கூடாது. சார், இந்தியாவில் பெரும்பாலான மக்களுக்கு நமக்கெல்லாம் ஃபுல்லாக அரசியல் புரிதல் கிடையாது சார். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை மேடம். அதனால் நிறைய இளைஞர்கள் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. அவங்க அப்படி இருக்கிறது சரின்னு நான் சொல்லலை. 19 எல்லாரையும் தற்கூரின்னு சொல்கிறது வந்து பேக் ஃபயர் ஆகும். ஆக்சுவலாக பேக் ஃபயர் ஆகிருக்கு. பேக் ஃபயர் ஆகி அரசியல் புரிதல் இல்லாமல் இருந்தவங்க கூட பார்த்திங்கன்னா எங்களை தற்கூரின்னு சொல்லிட்டீங்க, நாங்கள் வந்து விஜய் அவர்களை ஜெயிக்க வச்சு நாங்கள் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுவோன்னு ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் நாம் அந்த வெற்றியை பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ வரைக்கும் ஆளுங்கட்சியாக இருந்த டிஎம்கேக்கு பதிலாக டிவிகேக்கு இந்த அளவுக்கு சீட்ஸ் வந்திருக்கு அப்படின்னா இந்த ஆளும் கட்சியாக இருந்த டிஎம்கே மேலே மக்களுக்கு அதிருப்தி இருக்குது அப்படின்னு நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. டிஎம்கே நிறைய வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்காங்க. டிஎம்கேக்கு இன்னும் ஒரு செக்ஷனில் நல்ல சப்போர்ட் இருக்குது, ஆனாலும் நிறைய வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்றலை. அதை தாண்டி இந்த ஆளும் கட்சியாக இருந்த டிஎம்கேக்குள்ளே பார்த்திங்கன்னா ஹிப்போக்ரஸியும் இருந்தது. ஈக்குவாலிட்டி பற்றி பேசுவாங்க, சனாதனம் தப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கட்சிக்குள்ளேயே பாருங்கள் டைனஸ்டி பாலிடிக்ஸ் இருக்குது. அதில் ஒரு சில முக்கியமான நபர்களுக்கு அவங்க நேரடியாக அந்த பிறப்பின் அடிப்படையில் அவங்க பெரிய போஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் டிஎம்கே மேலே ஊழல் குற்றச்சாட்டுகளும் இருக்குது. அதை தாண்டி ஒரு ஹை கமாண்ட் கல்ச்சரும் டிஎம்கேயில் நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியுது. கடந்த ஒரு 5 வருடங்களாக பார்த்திங்கன்னா நிறைய ஜேர்னலிஸ்ட் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க மூலமாக ஒப்பீனியன்ஸையும் மேனுஃபேக்சர் பண்ணாங்க இந்த ரூலிங் பார்ட்டி. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டிவிகே சப்போர்ட்டர்ஸ் மைண்டில் இருந்திருக்கு. ஒட்டுமொத்தமாக மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்களுடைய மைண்ட்லேயும் இருந்திருக்கு. அவங்க இதை இந்த எலெக்ஷன் மூலமாக பிரதிபலிச்சிருக்காங்க. ஸோ பாசிட்டிவ்ஸை நான் சொல்லிட்டேன். இந்த பக்கம் நெகட்டிவ்ஸை சொல்கிறேன். நெகட்டிவ்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் டிவிகே சப்போர்ட்டராக இருந்தாலும் தயவுசெய்து ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இப்போ டிவிகேக்கு 100+ சீட்ஸ் வந்திருக்கு. இப்போ நான் வீட்டுக்கு வந்தோடனே கேஸ் டெலிவரி பர்சன் வந்தார். அவர் என்ன சொன்னார்னா, எங்கள் வீட்டில் 30 பேர் டிவிகேக்கு ஓட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா புரிதல் இல்லாத நிறைய பேர் வெறும் சினிமா மோகத்தை வச்சு மட்டும் ஓட் பண்ணியிருக்காங்க. இதை நான் ஒரு பெரிய ஆபத்தாக பார்க்குறேன். ஒரு கன்சிடரபிள் சங்க் வந்து டிவிகேக்கு இப்படி ஓட் பண்ணியிருக்காங்க. இது டெமோக்ரஸிக்கு ஒரு டேஞ்சர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் இந்த மாதிரி கடுமையான வார்த்தை யூஸ் பண்ணுறேன்னா இதுதான் உண்மை. ஹன்னா ஆரண்ட்ன்ற ஒரு பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் இருந்தாங்க, ஃபீமேல் பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பவர் இருக்குது இல்லையா, பவர் அதிகாரம் எங்கே உருவாகுதுன்னா மக்கள் பொது வழியில் நேரடியாக இறங்கி நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளை பேசும்போது, அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பற்றி பேசும்போது அப்போ தான் பவர் உருவாகுதான். அந்த பவரை தான் மக்கள் வந்து அரசியல்வாதிகள்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதனால் மக்கள்கிட்ட இருந்தால் பவர் ஸ்டார்ட் ஆகணும். பவர் வந்து மேலேருந்து வரக்கூடாது. அப்போ மக்கள் வந்து ஓப்பனாக பல விஷயங்களை பேசணும், மக்கள் அரசியல் படுத்தப்படணும். ஆனால் டிவிகேனுடைய லீடர்ஷிப் மக்களை அரசியல் படுத்தியிருக்காங்களா, மெயினாக இளைஞர்களை அரசியல் படுத்தியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். டெமோக்ரஸி அப்படின்னா என்ன, பாலிட்டிஷியன்ஸ்க்கும் பீப்புளுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன, பாலிட்டிஷியன்ஸை பீப்புள் எப்படி அக்கௌண்டபிள் ஆக்கணும், அவங்ககிட்ட என்னெல்லாம் எதிர்பார்க்கணும் அப்படின்ற தெளிவை டிவிகே இளைஞர்களுக்கு மெயினாக கொடுக்கல. அதை தாண்டி அந்த லீடர்ஷிப் பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ் அந்தளவுக்கு ப்ராப்பராகவும் கெயிட் பண்ணலை. அந்த கட்சியில் இருக்க ஒரு சில லீடர்ஸ், அதாவது நான் விஜய் அவரை சொல்ல வரல, மற்ற லீடர்ஸ் பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸை மிஸ்யூஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது டிவிகேக்கு ஓட் பண்ண நிறைய மக்கள் அரசியல் படுத்தப்படலை, அரசியல்
படுத்தப்படாத மக்கள் நேரடியாக ஒருத்தருக்கு ஓட் பண்ணி அவர் ஆட்சியில் அமர்த்துறாங்கன்னா அது ஆபத்தானது. அது எப்போ ஏற்படும்னா ஹீரோ வர்ஷிப்னால ஏற்படும். ஹீரோ வர்ஷிப் ரொம்ப ஆபத்தானது. ஹிட்லர் முசோலினா பாருங்கள், நிறைய பேர் ஓட் பண்ணதுக்கு காரணம் ஹீரோ வர்ஷிப். நான் விஜயை ஹிட்லர் முசோலினோட நான் கம்பேர் பண்ணலை, இந்த ஹீரோ வர்ஷிப்புக்கு எக்ஸாம்பிளாக தரேன். ஸோ ஹீரோ வர்ஷிப் அப்படிங்கிறது மிகவும் ஆபத்தானது. டாக்டர் அம்பேத்கர் ஹீரோ வர்ஷிப்பை கடுமையாக எதிர்த்தவர். அப்போ அரசியல் அப்படின்றத ஃபுல்லாக புரிஞ்சிக்காமல், டெமோக்ரஸி அப்படின்றத புரிஞ்சிக்காமல், என்னுடைய ஒரு ஹீரோ ஆட்சியில் அமரணும், அவரை நான் ஆட்சியில் உட்கார வச்சு ரசிக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையே டெமோக்ரஸிக்கு எதிரான ஒரு மனப்பான்மை. ஆனாலும் நிறைய பேர் இந்த மாதிரி வாக்களிச்சிருக்காங்க. இதை நான் ஒரு பெரிய நெகட்டிவாக பார்க்குறேன். இரண்டாவது, டிவிகே லீடர் விஜய் அவர்கள் பப்ளிக்கில் பெருசாக இன்ட்ராக்ட் பண்ணல. இது வரைக்கும் அவர் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணல, மீடியாவுடைய கொஷின்ஸை ஃபேஸ் பண்ணலை. அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா அவர் டைரெக்டாக பப்ளிக்கு வரல. அவர் சைடில் நிறைய எக்ஸ்கியூஸஸ் சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை ஏற்றுக்க மாட்டேன். காரணம் என்னென்னா, நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டாலும் ரிஸ்க் எடுக்கணும், மக்களோடு நிற்கணும். சின்ன சின்ன கட்சிகள் கூட பாருங்கள், மக்கள் சைடு நிற்பாங்க, சேலஞ்ச் இருக்கும், மக்கள் அடிக்க கூட வருவாங்க, வாங்கணும். அவரால் தான் பெரிய அரசியல்வாதி ஆக முடியும். காமராஜர் ஆகட்டும், இந்திரா காந்தி ஆகட்டும், கருணாநிதி அவர்களாகட்டும், ஜெயலலிதா அவர்களாகட்டும், எல்லாருமே இந்த மாதிரி சேலஞ்சை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ரிஸ்க்கே எடுக்காமல் எனக்கு அதிகாரம் வேணும் அப்படின்னு சொல்கிறது தவறு. இதை டிவிகே லீடர்ஷிப்பில் நான் ஒரு பெரிய ட்ராபேக்காக பார்க்குறேன். அதை தாண்டி டிவிகே லீடர்ஷிப் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா நாங்கள் எப்படி ஒரு மாற்றத்தை கொடுப்போம், ஐடியாலஜிக்கலாக எப்படி மாற்றத்தை கொடுப்போம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத ஒரு கிளாரிட்டியோடு அவங்க சொல்ல. ஒரு சில ஸ்கீம்ஸை பற்றி பேசியிருக்காங்க, ஆனால் எல்லாமே ஃப்ராக்மெண்டடாக இருக்குது, பிட்ஸ் அண்ட் பீஸாக இருக்குது. நாங்கள் எப்படி ஒரு அரசியல் மாற்று சக்தியாக இருப்போம் அப்படின்றத அவங்க இன்றைக்கி வரைக்கும் சொல்லலை. இதையும் நான் ஒரு பெரிய நெகட்டிவாக பார்க்குறேன். டிவிக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளிலிருந்து பெருசாக வேறுபடலை. 2000 ரூபா தருவேன், 2500 தருவேன், இது இன்கம் சப்போர்ட். இந்த கான்செப்ட் லாஜிக்கான இருக்குது. அதை தாண்டி நிறைய இலவசங்களையும் அறிவிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு தாய்மாமன் சீரெல்லாம் சொல்கிறாங்க. எதற்கு? இதெல்லாம் பிற்போக்கான ஒரு மனநிலை. பெண்களுக்கு நல்ல கல்வியை கொடுங்க, வேலைவாய்ப்பை கொடுங்க, ஸ்கில்லிங் பண்ணுங்கள், அவங்களோட ஃபெசிலிட்டேட்டராக இருங்க. அதை பண்ணால் போதும். அதை தாண்டி தாய்மாமன் சீர் எதுக்கு? டவுரி சிஸ்டம் எதுக்கு நமக்கு? அதெல்லாம் வேண்டாம், தவறானது. பெண்கள் ஆண்களுக்கு நிகராக முன்னேறணும். நீங்கள் டெவலப் கண்ட்ரீஸ்லாம் பாருங்கள், அப்படி தான் இருக்கும். ஸோ இதற்கு ஒரு ஃபெசிலிட்டேட்டராக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ஸை கொண்டு வந்தாங்கன்னா அதை மாற்று அரசியலாக பார்க்கலாம். ஸோ டிவிக்கே அரசியலை ஒரு பெரிய மாற்று அரசியலாக நான் பார்க்கல. ஸோ நெகட்டிவ்ஸை நான் சொல்லிட்டேன். இப்போ கடைசியாக டிவிக்கே ஆட்சி அமைக்குது அப்படின்ற பட்சத்தில் இது ஒரு நல்ல ஆட்சியாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை யார் நிர்ணயம் செய்யணும்னா மக்கள் தான் நிர்ணயம் செய்யணும். டிவிகேக்கு ஓட்டு போட்டவங்களும் சரி, ஓட்டு போடாங்களும் சரி, இந்த ஆட்சி நல்லபடியாக செயல்படுதா அப்படின்றத செக் பண்ணணும். ஆப்போசிஷனும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்படி இந்த ஆட்சி அமைய போகுது அப்படின்னா அது பெட்டராக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன டிவிகேக்கு நிறைய பேர் சினிமா மோகத்தை வச்சு மட்டுமே ஓட் பண்ணியிருக்காங்க. இந்த நபர்கள் தொடர்ந்து பிளைண்டாக விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒருவேளை இந்த ஆட்சியில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, பீப்புள்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க கவர்னன்ஸ் பண்ணலை, நிறைய முறைகேடுகள் இருக்குது, ஒருவேளை ஊழல் இருக்குது அப்படின்னாலுமே இந்த ஒரு குரூப் இந்த கவர்மெண்ட்டுக்கு பிளைண்டாக சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அது ஒரு ஆபத்தான நிலை. இது டெமோக்ரஸிக்கு எதிரானது. அப்போது டிவிகேக்கு ஓட் பண்ண இந்த குரூப், அதாவது வெறும் சினிமா ஐடென்டிட்டியை மட்டும் வச்சு ஓட் பண்ணாங்க இல்லையா, அவங்களையும் தொடர்ந்து அரசியல் படுத்தணும். ஓகேவா? அண்ணா ஆரண்ட் சொன்னாங்க இல்லையா, அரசியல் படுத்தப்பட வேண்டும். காந்தியும் தான் சொன்னார், மக்கள் அரசியல் படுத்தப்பட வேண்டும். மக்களுக்கு அந்த புரிதல் இருக்கணும். பாலிடிக்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் எத்திக்ஸ் அப்படின்னு காந்தி சொன்னார். அதை ரிலீஜனோடய லிங்க் பண்ணிட்டார். சரி, ரிலீஜனை ஏற்றுக்கணுமா வேணாமான்றது நம்முடைய இஷ்டம். ஆனால் கண்டிப்பாக பாலிடிக்ஸில் எத்திக்ஸ் இருக்கணும். பிளேட்டோவில் ஆரம்பித்து காந்தி அடிகள் அவர் வரைக்கும் பார்த்திங்கன்னா பாலிடிக்ஸில் எத்திக்ஸ் வேணும் அப்படின்னு நிறையா ஸ்காலர் சொல்கிறாங்க. அதனால் இந்த அக்கௌண்டபிலிட்டியை மக்கள் தான் கொண்டு வரணும். மக்கள் ஆட்சியில் ஒரு ஆட்சி நல்ல ஆட்சியாக இருக்குமா இல்லையா அப்படின்றத அல்டிமேட்டாக மக்கள் தான் நிர்ணயம் பண்ணுவாங்க. டெமோக்ரஸினா என்னென்னு மக்கள் புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய உரிமைகள் அவங்க புரிஞ்சு எக்ஸசைஸ் பண்ணணும். அதே நேரத்தில் அவங்களுடைய டியூட்டிஸை பெர்ஃபார்ம் பண்ணணும். தொடர்ந்து ஆட்சியாளர்களை கேள்வி கேட்கணும், அவங்கள அக்கௌண்டபிள் ஆக்கணும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இப்போ தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது அப்படின்னா அது உண்மையான ஒரு மக்கள் ஆட்சியாக இருக்கும். இதை மக்கள் உறுதி செய்வாங்களா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி.